வழியில் மீன் நிறுவனங்களை உடனடியாக மூடிவிடு. உடனடியாக மூடிவிடு. பொய் வழக்கை திரும்ப பெறு. மக்கள் மீதான பொய் வழக்கை திரும்ப பெறு. மண்ணின் மக்களை வாழவிடு. வேண்டாம். நேற்று இரவு வந்த வண்டி நேற்று இரவு திறந்தோட தண்ணி அவ்வளோ தூரம் போயிருக்குது. ஒரு 20 மீட்டருக்கு தண்ணி போயிருக்குது. நேற்று இரவு திறந்து விடும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி நாற்றம் தாங்க முடியல. யாரும் பக்கத்தில் வந்தாங்களே குடலை குமத்திட்டு வர அளவுக்கு நாற்றம் எடுக்குது. இப்போ அது நாற்றம் எடுத்துகிட்டு தான் இருக்குது. இந்த தண்ணி தான் ஊருக்குள்ளே இருக்கிறதுக்கு இதுதான். இதை சுற்றி பக்கத்தில் தான் மக்கள் இப்போ இருந்துகிட்டு இருக்கோம். இங்கே எஃப்ஐஆர் போட்டு விட்டால் தான் இந்த வண்டியை கொடுவ சொல்லி மக்கள் இதை இந்த நாற்றத்தையே நாங்கள் வந்து ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த நாற்றத்தை டெய்லியும் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதனால் சிறைப்பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த நாற்றங்கள் வரக்கூடாது சிறைப்பிடிச்சு வச்சு நாங்கள் அதை ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தா தான் இதை வண்டி விட வச்சுட்டு மக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். வண்டியும் கருவாட்டு வண்டிக்கும் பாதுகாப்பு உட்காந்துருக்காங்க. மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. போகிற மக்களுக்கு வார மக்களுக்கு பாதுகாப்பு. மீன் கம்பெனிக்கு மட்டும்தான் இப்படி பண்ணா காட்டில் போய் நின்னோன்னா 5 நிமிஷத்துக்கு இருக்க திறந்து விடுறாங்க அந்த மீன் கம்பெனியை. அது பக்கத்தில் எங்களுக்கு காடு நிறைய அங்கே இருக்குதுனால அங்கே விவசாயம் பார்க்கறதுனால அங்கே தான் போய் வேலை பார்ப்போம். 5 நிமிஷம் அந்த புகை போனதும் அந்த வாடை போயிடும். திருப்பி 5 நிமிஷம் இருக்க திறந்து விட்டுருக்காங்க. அந்த புகையை நாங்கள் யூஸ் பண்ணதுனால இப்போ எங்களுக்குலாம் உண்மையிலே ஆட்கள் அப்படி ப்ராப்ளம் இருக்குதுங்க. அப்போ நாங்கள் எங்கே போக டாக்டருக்கு போக எங்களுக்கு வழி வேணும்ல. 5 வயசுல இருந்து குழந்தை போராடி பண்ணாங்க. கொண்டு போகிற சாப்பாடை கூட தூரம் தட்டிட்டு தான் போகிறாங்க. மக்கள் வெளியூர்லேருந்து வேலைக்கு வந்தாலும் உங்கள் ஊரில் எப்படி நாற்றுது எங்களுக்கு சோறு உள்ளே சாப்பிட முடியல அப்படியே போட்டு குப்பையில் தட்டின மாதிரி தட்டுறாங்க. இதுக்கு என்னெல்லாம் முடியும்? எங்களுக்கு காவல்துறையே தேவையில்லை சார். மக்களுக்கு தான் பாதுகாப்பு காவல்துறை. மீன் கம்பெனிக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு எங்களை ஏன் இப்படி இது பண்ணுறாங்க? நேற்று இந்த வண்டி வரல அவ்வளோ காவல்துறை இங்கே தானே இருந்தாங்க. இல்லை 4 போலீஸ் 5 போலீஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த மீன் கம்பெனி வர்ற நேரம் பூரா இவங்க இங்கே தானே இருக்காங்க. எதுக்கு விடுறாங்க? மறிக்கிறப்பல நாங்கள் மக்கள் மறிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க மட்டும் திறந்து வராங்களே. ஏன் கமிஷன் நிறைய வாங்கிட்டாங்க போல. மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை சார். இது வந்து பொட்டலூரணிங்கிற ஒரு கிராமம். இங்கே வந்து நாங்கள் 3 வருஷமாக வந்து ஒரு 3 கழிவுமீன் நிறுவனம் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதுக்கு 3 வருஷமாக போராடிட்டுருக்கோம். இங்கே யாருமே எதுவுமே வந்து கேட்கல. அந்த 3 வருஷத்துலேயுமே வந்து கேட்டவங்க மேலெலாம் எஃப்ஐஆர் தான் போட்டாங்க. அதனால் வந்து இந்த தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 19ஆம் தேதி நாங்கள் தேர்தலை புறக்கணித்தோம். அப்போவும் வந்து நிறைய பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணாங்க. இதுக்கெல்லாம் எல்லோரும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எல்லா கம்பெனியும் தான் நிர்வாகம் பண்ணுதாங்க. எதுக்காக இந்த கம்பெனியை மட்டும் நீங்கள் மூடணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி மட்டும் வந்து மக்கள் மத்தியில் எதனால் நாங்கள் இந்த கம்பெனியை இது பண்ணுறோம் அப்படின்னா இவங்க இந்த கம்பெனி வந்து எங்களுக்கு நிறைய வந்து இஷ்யூஸ் இருக்குது. நாங்கள் வந்து விவசாய குடும்பம். இவங்க எல்லாருமே விவசாயம் பண்ணுறவங்க தான். நாங்கள் விவசாயம் போய் பார்க்கணுன்னாலே எங்களோட காட்டில் போய் நாங்கள் வேலையே பார்க்க முடியல. மூச்சு திணறல் இருக்குது. மர்ம சாவுகள்லாம் எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு நைட்டு தூங்கும்போது வந்து மூச்சு திணறுதுமா, என்னாச்சுமா, மீன் வாடை வருதுமா, கெட்ட வாடை வருது, என்னால் தூங்க முடியலன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் நாங்கள் வந்து தொடர்ந்து இதை போராடணும், இதை வந்து மூடியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கோம். எதனாலனா இது வந்து எங்களுக்கு பெரிய பாதிப்பு தான். விவசாய நிலமும் பாதிப்பு. நாங்கள் விவசாயத்துக்கு போய் வேலையும் பார்க்க முடியல. நாங்கள் வந்து பெரிய மன அழுத்தத்தில் தான் வந்து இதை கண்டிப்பாக இதை மூடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அதுவும் இல்லாமல் இது வந்து வண்டி வந்து நேற்று நைட்டு வந்த வண்டி கர்நாடகா வண்டி. இந்த சரக்கு எங்கேருந்து வருதுன்னா கேரளாவிலேருந்து வருது. அப்போ தமிழ்நாடு என்ன உங்களுக்கு குப்பையா? தமிழ்நாட்டில் வந்து யார் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம். நாங்கள் வந்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த அரசாங்கமும் வந்து துணை போகுதுங்கும்போது தான் மக்கள் மத்தியில் வந்து பெரிய வருத்தம் இருக்குது. ஏன்னா மன்னராட்சியிலேருந்து மக்களாட்சி வந்ததுக்கு காரணமே வந்து மக்கள் தான் முடிவெடுக்கணும், மக்கள் தான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம மக்கள்லேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து போடுறோன்னா அவங்க வந்து மக்களுக்காக இது பண்ணணும். பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்காக நிற்கும்போது அது வந்து இன்னும் மன அழுத்தத்தில் தான் வந்து நிற்கிது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து இது வந்து போராட்டத்தில் மட்டும்தான் போகுது. ஏன்னா இதில் வந்து நாங்கள் பெரிய வந்து பிரச்சனையில் மட்டும்தான். ஏன்னா யாருமே போலீஸ் முதற்கொண்டு எங்களுக்கு வந்து எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. அந்த கம்பெனிக்கு மட்டும்தான் முழுக்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து
எங்கள் ஊரில் வந்து என்னமோ நாங்கள் குற்றவாளி மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எங்களை வந்து அவங்க பாதுகாக்கங்கிற பேரில் வந்து எங்கள் ஊரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. பொம்பளைங்க தண்ணி கூட எடுக்க வர முடியல. தண்ணி எடுக்க வந்தால் கூட வந்து ஒரு ஓரமாக உட்கார மாட்டாங்க. நல்லா 4 பேர் தான் இருக்காங்க. நல்லா 4 பக்கம் 4 சேர் போட்டு உட்காந்துக்கிறாங்க. எங்கள் ஊரில் வந்துட்டு யார் மேலே குற்றமோ அவங்களுக்கு வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. பாதிக்கப்பட்ட எங்களை நியாயமான முறையில் போராடுற எங்களை வந்து அவங்க வந்து குற்றவாளிங்கிற முறையில் தான் அவங்க நடத்தப்படுறாங்க. இதுக்கு வந்து நாங்கள் தக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தாகணும். இதோட முடிவு இல்லாமல் நாங்கள் யாருமே ஓயப்படுறதில்லை. ஏன்னா எல்லாருமே வந்து ஒற்றுமையால் மட்டும்தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து ஏப்ரல் 19 எலெக்ஷனை வந்து நாங்கள் வந்து எல்லாருமே ஓட்டு போடுறத வந்து தவிர்த்தோம். ஏன்னா இது ஒற்றுமையான காரணத்தினால மட்டும்தான் எங்கள் ஊர்லேருந்து யாருமே ஓட்டு போடல. சுமார் 980,000 ஓட்டுக்கிட்ட இருக்குது. ஆனால் எங்கள் ஊர்லேருந்து யாருமே நாங்கள் ஓட்டு போடல. ஏன்னா இது வந்து நாங்கள் கண்டிப்பாக இதை ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கோம். இது வந்து சும்மா யார் வேணால் வந்து வாழ்ந்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு கிடையாது. இப்போ வந்து எங்களுக்கு வந்து இது நாங்கள் எந்த கம்பெனி வேணால் வச்சா நாங்கள் ஓகேன்னு சொல்லுவோம். ஏன்னா இவங்க வந்து பெரிய அழிவை கொண்டு வராங்க. இப்போது இங்கே வந்து நாங்கள் காட்டில் வந்து உளுந்து விதைக்கிறோம், கடலை விதைக்கிறோம். அப்போ வளம் சார்ந்த இடமும் இருக்குது, நிலம் சார்ந்த இடமும் இருக்குது. இப்போ அவங்க ஒரு கடலை ஃபேக்ட்ரி வைக்கிறாங்க, கடலை மிட்டாய் தயாரிக்கிறாங்க அப்படின்னா எங்கள் மக்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்கலாம். இப்போ இவங்க வேறு ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஹிந்திக்காரங்களை கூப்பிட்டு வந்து அவங்க வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. எங்கள் மக்களுக்கு வந்து விவசாயத்துலேயும் அங்கே போய் வேலை பார்க்க முடியல. இங்கே வந்து வேலைக்கும் வந்து வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த இதை வந்து புறக்கணிக்கிறதுக்கு ஒரே காரணம், நாங்கள் இத்தனைக்கும் அன்றாடமாக உழைச்சி சாப்பிட்ற மக்கள், நாங்கள் வேலைக்கு கூட போகாமல் உட்காந்துட்டு இருக்கோம். இது வந்து பெரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். யாருமே வந்து இதுக்கு எந்த கேள்வியுமே எப்படின்னா மனு போய் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்ருக்கோம். எங்களை வந்து அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை, எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. நீங்கள் அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு குற்றம் சொல்கிறாங்களே தவிர, நேற்று நைட்டு வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி நாங்கள் வண்டியை நிப்பாட்டி வச்சதுக்கப்புறம் எங்கேருந்து தான் அவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியல. 30 போலீஸ் நைட்டு 10:30 மணிக்கு சொல்லி வச்ச மாதிரி வண்டியை பிடிச்சி அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து நிற்கிறாங்க. அது எப்படி? அப்போ இது வந்து கார்ப்பரேட்டுக்கு மட்டும்தானே அவங்க வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்கு மட்டும்தான் முழுக்க அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறதுக்கு இதுதான் பெரிய உதாரணம். ஏன்னா நாங்கள் போய் மனு கொடுக்கும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும், எதனால் நீங்கள் போராடுறீங்க, எதனால் தேர்தலை புறக்கணிக்கீங்க அப்படின்னு யாருமே வந்து கேட்கல. நேற்று நைட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை வண்டியை வந்து நாங்கள் இந்த தடவை நாங்கள் நிறுத்தி வைக்கல. நாங்கள் இந்த தேர்தல் புறக்கணிச்சதுக்கு முன்னாடியே விட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் புறக்கணிக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாச்சு. இருந்தாலும் ஆளுக்கு இல்லாதப்போ வந்து அவங்க மறைமுகமாக கொண்டு போகிறாங்க. அப்போ மறைமுகமாக கொண்டு போகிறதுக்கு காரணமும் இந்த போலீஸ் தான். போலீஸ் இருக்கிறதுனால தான் சரி நம்மளால் தானே இருக்கான், நம்ம வந்து அவங்க நமக்கு வழிகாட்டுவாங்க, நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட் வந்துடுச்சு. நாங்கள் வந்து இது தடவை நிப்பாட்டல, 5 தடவை வந்து இதே இங்கேருந்து அதே போலீஸ் வந்து எங்களை பார்த்துருக்காங்க. விடுங்க, அவங்க வந்து இந்த டைம் இனிமே வரமாட்டாங்கங்கிறது தான் சொல்கிறாங்களே தவிர இதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. இந்த டைம் நாங்கள் கண்டிப்பாக பிடிச்சி வச்சதுக்கு ஒரே காரணம், அது வந்து கழிவுநீர் தண்ணி வந்து ரோட்டில் வடிஞ்சிட்டே போச்சு. நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த முடிவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்கங்கிற ஒரு ஆதங்கத்தில் இந்த வண்டியை பிடிச்சி வச்சுருக்கோம். இதில் கண்டிப்பாக ஒரு முடிவு வருங்கிறத நாங்கள் நம்புகிறோம். முடிவு வராமல் இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் கைவிட போகிறது இல்லை. அதான் இப்போ வந்து 2021 வட்டாட்சியர் தலைமையில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்தது. நம்ம மக்கள் பொட்டலூர் மக்களுக்கு அழைப்பு கொடுத்து சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா பொட்டலூரின் வழியாக காசேரி வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட கழிவுநீர் மீன் ஆலைகளுக்கு பொட்டலூரின் வழியாக எந்த வாகனமும் செல்லக்கூடாது அப்படின்னு தாசில்தார் வந்து புதுக்கோட்டை காவல்நிலைய ஆய்வாளருக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்கிறாரு. அந்த உத்தரவு சில நேரங்களில் பின்பற்றுறாங்களே ஒழிய மற்ற நேரங்களில் கடைபிடிக்கிறதே கிடையாது. திருட்டுத்தனமாக வாகனங்கள் உள்ளே வர்றதும் தண்ணியை ஒழுகி விட்டுட்டே போகிறதும் அதை அந்த நாட்டத்தை மக்களுக்கு பார்த்துக்கிட்டு அதை கோவப்பட்டு அந்த வாகனத்தை மறித்து இந்த மாதிரி ஏன் கொண்டு வரீங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புறதுமான சமூகம் சில நேரம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ தேர்தலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாக அடிக்கடி இந்த வாகனங்களுக்கு திட்டமிட்டே அனுப்பப்படுது. மக்களுக்கு ஒரு வன்முறை ஏற்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோடு திட்டமிட்டே அனுப்பப்பட்டு இருக்குது. அந்த வகையில் போன வாரம் 25ஆம் தேதி ஒரு வாகனம் வந்துச்சு. அந்த வாகனத்தை மக்கள் ராதாகிருஷ்ணன் ஒரு போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் மக்கள் வந்து மறித்து இந்த மாதிரி ஏன் ஒழுகிட்டே வரேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் வந்து அப்படி சொல்லி மறித்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்பொருளுக்கு காவல் நிலையத்திலேருந்து இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் வந்துட்டு அதே வாகனத்தை அந்த வாகன உரிமையாளர்கிட்டே சொல்லி
இந்த மாதிரி உங்களுக்கு எங்கிட்ட வரக்கூடாதுங்கிறது தெரியாதா, ஏன் வந்தீங்கன்னு சொல்லி ஆய்வாளர் கேட்குறாரு. கேட்டுட்டு இந்த மாதிரி இனிமேல் வந்தால் ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டுநர் சொல்கிறாரு. இதெல்லாமே நாங்கள் மக்கள் இருக்கும்போது மக்கள் முன்னாடி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த லாரியை வந்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்து பறிமுதல் பண்ணிவிட்டு புதுக்கோட்டை காவல் நிலையத்துக்கு கொண்டு போகிறாங்க. இது வந்து இந்த வாகனம் வந்தது காவல்துறை வந்து பறிமுதல் பண்ணி போனது வந்து இரவு 10:30 மணி போல் 25ஆம் தேதி. மறுநாள் வந்துட்டு நீ காவல்துறை நிலையம் வந்துட்டு புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராதாகிருஷ்ணன் தலைமையில் நீ புகார் கொடுக்க போனோம். 26ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு புகார் கொடுக்க போனோம். கம்ப்ளைண்ட்டாக கொடுத்ததுக்கு அந்த காவல் நிலையத்தில் கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சிஎஸ்ஆர் காப்பி கேட்டதுக்கு மின்சாரம் இல்லை, நீங்கள் சாயங்காலம் வாங்க அல்லது மறுநாள் காலைல வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்த பிறகு சிஎஸ்ஆர் காப்பி மறுநாள் போய் காலையில் போய் வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் காப்பியில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த நேரம் வந்து 26ஆம் தேதி 12:30 மணி போல். ஆனால் சிஎஸ்ஆரில் போட்டிருக்கிறது கம்ப்ளைண்ட் கொடுத்த நேரத்தை எப்படி போட்டிருக்காங்கன்னா இரவு 26ஆம் தேதி 8:30 மணின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த நேரம் 12 மணிக்கு இரவு 8:30 மணிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லாரி ஓட்டுநர்கள் வந்து அங்கே ஸ்டேஷனில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கம்பெனி முதலாளிகள்கிட்ட பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி கம்பெனிலேருந்து பேசி ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு அது மக்கள் மேலே ஒரு ராதாகிருஷ்ணன் தலைமையில் இதுக்கு லாரியை மறிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு ஓட்டுநர் மேலே ஒரு கொலை மற்ற விட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதான் நேரம் போடுறத வந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு நேரத்தை போட்டு நாங்கள் கொடுத்ததை வந்து இரவு 8 மணின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. அது அவங்க முதல்ல கொடுத்ததாகவும் நாங்கள் ரெண்டாவது கொடுத்ததாக காவல்துறை இந்த அளவுக்கு ஒரு கோல்மால் பண்ணி பொய் வழக்குகள் வந்து ஊர் மக்கள் மேலே போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தேர்தல் சமயத்துலேயும் ஒரு 2 பொய் வழக்குகள் போட்டாங்க. அதுவும் சங்கநாதன் தலைமையில்னு சொல்லி ஒரு போட்டுட்டு மற்றும் 50 ஆண்கள் 20 பெண்கள் 30 பெண்கள் அந்த மாதிரி போடுறாங்க. பேர் குறிப்பிடாமல் ஒரு 120 பேர் அந்த மாதிரி போடுறாங்க. இப்போ போட்ட வழக்கையும் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தலைமைன்னு போட்டு 15 பேருக்கு மற்றும் மேலும் 15 பேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பேர் குறிப்பிடாமல் அந்த மாதிரி பேர் குறிப்பிடாமல் போடுறது வந்து யாருனாலும் பின்னாடி சேர்த்துக்கலாம், யார் களத்தில் நிற்காங்களோ யாருனாலும் சேர்த்துக்கலாங்கிற ஒரு இதில் போடுறாங்க பேர் குறிப்பிடாமல். இப்போ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்திருக்கு 24ஆம் தேதி 4/8ஆம் தேதி 8ஆம் மாதம் 4ஆம் தேதி ஒரு வண்டி இரவு 10:30 போல் வந்துச்சு. அந்த வாகனத்தை ஊர் மக்கள் எல்லோரும் பார்த்து மறிச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா வரும்போதே வந்து அது ஃபுல்லாக தண்ணி ஒழுகிட்டு தான் வருது. வாகனம் வந்து கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. ஓட்டிகிட்டு வந்தது வந்து 2 கேரளாவை சார்ந்த நபர்கள் ஃபுல்லாக மது போதையில் தான் இருந்தாங்க. வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க. 2 ஓட்டுநரும் இன்னொரு துணை ஓட்டுநர் 2 பேருமே மது அருந்திட்டு தான் இருந்தாங்க. மது போதையில் தான் இருந்தாங்க. வந்தவொடனே வண்டி மறித்து இந்த மாதிரி ஏன் ஓடிட்டு வரேன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த கெட்ட வார்த்தைகள் போட்டு இந்த மாதிரி தான் வருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இந்த மாதிரிலாம் மறிச்சிட்டு இருந்தீங்கன்னா வண்டியை விட்டு ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அதில் ஊர் மக்களை மிரட்டி ஒரு வெளிமாநிலத்திலேருந்து வந்துக்கிட்டு இந்த மாநிலத்தில் ஒரு கழிவு குப்பையில் கழிவு மீன்களை ஏற்றிட்டு வந்துட்டு தமிழ்நாடு குப்பை நாடாக ஆக்கிற ஒரு திட்டத்தை பண்ணிக்கிட்டு இங்கே மதிக்கிறவங்களுக்கு அதை ஏன் இந்த மாதிரி ஒழிட்டு தண்ணியை நாற்றம் அடித்த தண்ணியை ஒழிட்டு வரேன்னு கேட்டதுக்கு இந்த லாரியை ஏற்றி கொண்டுருவோம்னு சொல்லி ஊர் மக்களை மிரட்டியிருக்காரு. அந்த லாரி ஓட்டுநரும் ஒரு துணை ஓட்டுநரும். அதுக்கப்புறமா நாங்கள் ஓட்டுநர் அது மிரட்டினது மட்டும் இல்லாமல் லாரியை எங்களை நோக்கி வேகமாக முறுக்கவும் பண்ணார் இடிக்க வர மாதிரி. அதுக்கப்புறமா காவல்துறை வந்துட்டு காவல்துறை சம்பவ இடத்துக்கு தகவல் தெரிஞ்சு வந்துட்டாங்க. வந்த பிறகு காவல்துறை விசாரிக்கிறாங்க. ஓட்டுநர்கிட்ட விசாரிக்கும் போது எந்த ஒரு என்னென்ன ஆவணங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. லோடுக்கு என்ன பில்லு இருக்குது, ஈவே பில்லு இருக்குதா, அது மாதிரி எல்லாமே கேட்குறாங்க. அவங்க வந்து ஓட்டுநர் வந்து எந்த ஒரு ஆவணங்களும் இல்லைங்கிற பதில் தான் சொன்னாங்க. அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. பொதுமக்கள் முன்னாடி தான் காவல்துறை கேட்குறாங்க. அவங்க இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, எந்த ஒரு ஆவணங்களும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லாத வாகனத்தை நீங்கள் பறிமுதல் பண்ணலாமே மக்கள் கேட்டதுக்கு அதை பறிமுதல் பண்ணுறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே அவங்க பண்ணாமல் இப்போ கடைசியாக வந்துட்டு அந்த நாங்கள் வற்புறுத்தி சொன்னதில் 2 ஓட்டுநர் குடிபோதையில் வந்திருக்காங்க. மக்களை வந்து இந்த மாதிரி கொலை மட்டல் எடுத்துட்டு லாரி விட்டு ஏற்றுற முயற்சியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத சொன்ன பிறகு தான் அது அவங்க ஏற்றுக்கிடவே இல்லை. குடிபோதையில் இருக்காங்கிறத ஏற்றுக்கலை. ஆனால் அவங்க குடிச்சிட்டு தான் வந்தாங்கிறத திரும்ப காவல்துறை முன்னாடி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நடத்தினதை ஓட்டுநரே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒத்துக்கிட்டாலும் அதை நம்பாமல் போலீஸ்காரங்க குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோதனை பண்ணுறதுக்காக ஓட்டுநரையும் துணை ஓட்டுநரையும் வந்து நேற்று இரவே மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதா சொல்லி கொண்டு போயிருக்காங்க. ஆனால் எங்கே கொண்டு போயிருக்காங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியலை. கழிவு மீன் ஏற்றி வந்த வாகனம் மட்டும் இன்னும் ஊருக்குள்ளே இருக்குது. தண்ணி ஒழிக்கிட்டே இருக்குது. ஊரில் இருக்க முடியாத அந்த நிலைமை தான் உருவாக்கிட்டு இன்னும் இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ நாற்று அடிக்குது, ஊருக்குள்ளே இருக்குது. இல்லை லாரியை ஓட்டி அந்த நடத்தின ஓட்டுநரை மட்டும் இப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு என்ன மனு பெடிஷன் கொடுத்துருக்கோன்னா, இந்த மாதிரி நேற்று நடந்த சமூகத்தை இப்போ வந்து இன்றைக்கி ரெவென்யூலேருந்து வந்திருந்தாங்க, விஓவும் ஆர்ஐயும் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட மனுவாக கொடுத்துட்டு ப்ளஸ்ஸு இன்ஸ்பெக்டர்கிட்டையும் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி உடனே வரணும். நாங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த கம்ப்ளைண்ட்டில் ஒரு வரியோட மாறாமல் இந்த 2 வீட்டு எடுங்க. இது முழுவதும் பார்த்தீங்கன்னா அழுகி போன மீன்கள், எதுக்குமே உதவாத கழிவு மீன்கள். வீட்டில் எடுங்க, அந்த வீட்டு கணக்கு கழிவு தண்ணி ஒழுகி அங்கே வந்து 20 மீட்டருக்கு போயிருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஏதாவது பள்ளிக்கூடம் இருக்குது, நாளைக்கு இங்கே பள்ளிக்கூடம் திறக்கணும், நாளைக்கு படிக்க வரணும். அதுக்குள்ளே இங்கே இவ்வளோ நாறிக்கிட்டு இருக்குது. தண்ணி எவ்வளோ தூரம் வந்துருக்குது நீங்களே பாருங்கள். வணக்கம், என் பேர் வந்து நாராயணன். நான் வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டம் எல்லைநாயக்கப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட புற்றூர் கிராமத்தில் வசிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளாக நாங்கள் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த போராட்டம் எதுக்குன்னா, எங்கள் ஊரை சுற்றி ஒரு 3 கழிவு மீன் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியிலேருந்து வர துர்நாற்றம் தாங்க முடியாமல், மக்கள் வாழ முடியாமல் நாங்கள் அந்த கம்பெனியை மூடணும்னு சொல்லி அரசுக்கு பல முறை கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் அந்த கோரிக்கை இது வரைக்கும் அரசு செவி சாய்க்கலை. அதனால் நாங்கள் வந்து அறவழி போராட்டத்தில் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். 2வது இப்போது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்தோம். அது உலகம் ஃபுல்லாக தெரியும். அவ்வளோ நடந்தும் இந்த அரசு செவி சாய்க்கலை. மாவட்ட ஆட்சியர் என்ன கேட்கல, தாசில்தார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலை. அங்கே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க. அப்படி இருந்து நாங்கள் போனதில் சரியான தீர்வு இல்லை. நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு அமைச்சிருக்கோன்றாங்க. அந்த கமிட்டி என்றைக்கு முடியும்னு தெரில. இப்படி போயிட்டுருக்கு. இது நடுவில் எங்கள் ஊர் வழியாக இந்த மீன் கழிவு வண்டி வந்துட்டுருக்கு தொடர்ந்து. கர்நாடகாவிலேருந்து தண்ணி கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு வந்து கர்நாடகாவிலேருந்து இந்த கழிவு மீன் வண்டியை கொண்டு வந்து தண்ணி ஊர் ஃபுல்லாக விட்டுட்ருக்கான். போகிற வழி ஃபுல்லாக தண்ணியாக தான் விட்டுறான். கர்நாடகாவிலேருந்து கொண்டு வந்து இதை விட்டுட்ருக்கான். ஆனால் ஓட்டி வந்த டிரைவர் வந்து கேரளா மாநிலத்தை சார்ந்தவர். லோடும் கேரளாவிலேருந்து தான் வருது. ஆனால் வண்டி கர்நாடகா வண்டி. இதில் வந்து முறையான ஒரு அந்த மீன் கொண்டு வர்றதுக்கான, கழிவு மீன் கொண்டு வர்றதுக்கான எந்த ஒரு, அதாவது அந்த பேப்பர்ஸ் எதுவுமே கிடையாது. போலீஸ் கேட்குறாங்க, அவன் வந்து முறையான பதில் இல்லை. அவ்வளோ திமுறா ஒரு ரவுடி மாதிரி பிகவ் பண்ணுறாங்க இங்கே அந்த ஓட்டி வந்த டிரைவர்லாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிற்கவே முடியல, என்னால் ரொம்ப நின்று பேசவே முடியல, கொமட்டுது, என்னால் நிற்கவே முடியல. அந்த மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தா தெரியும், அவ்வளோ மோசமாக இருக்குது. நாத்தம் பயங்கரமாக இருக்குது. இப்போ இந்த நாத்தத்தில் நேற்று நைட்லேருந்து யாரும் தூங்கலை, ஊர் மக்கள் யாருமே தூங்கலை. இந்த போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் வந்து ஆர்ஐயும் விஓ வந்து எங்ககிட்ட பெட்டிஷன் வாங்கி போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், கொண்டு போயிருக்காங்க. சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்குறோம், எஃப்ஐஆர் போட்டு கொடுக்குறோன்னு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. காத்துட்ருக்கோம் மக்கள்லாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து கர்நாடகாவிலேருந்து நம்மளுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி கழிவை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறான். இதெல்லாம் வந்து தமிழை தான் கேட்கணும். இந்த நிலைமையை வந்து எல்லாரும் சேர்ந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் வந்து இந்த பொட்டூரணி மக்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி இந்த கழிவு மீன் நிறுவனத்தை மூடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஒரு சிவப்பு நேரத்தில் வருது. இவ்வளவுமே பார்த்து